சொல்லிவிட்டு எழுத்தாளர் சுஜாதா என்ன சொன்னார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் யாரையாவது ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் 3வது ரோவில் உட்காந்து நல்லா என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் என்னம்மா டிஃபன் சாப்பிட்ட நீ அப்படின்னு கேட்டார் எழுத்தாளர் சுஜாதா. நான் என்ன சொன்னேன், அன்றைக்கி ஆமாம் என்னம்மா டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டார். நான் தேங்காய் சாதம் பருப்பு துவையல் சாப்பிட்டேன், காலைல டிஃபனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்லது, ஓகே. இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை இல்லையா? ஓகே, போன வாரம் புதன்கிழமை நீ என்ன சாப்பிட்ட சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சுஜாதா கேட்டார். நான் இல்லை கொஞ்சம் கூட தயங்காமல் தேங்காய் சாதம் பருப்பு சாதம் பருப்பு துவையல் தான் அப்படின்னு சொன்னேன்னா அவர் நான் கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிக்கினாரு. இல்லைம்மா இன்றைக்கி சாப்பிட்டதை கேட்கல, இன்றைக்கி புதன்கிழமை, போன வாரம் புதன்கிழமை என்ன சாப்பிட்டா அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம் சார், போன வாரம் புதன்கிழமையும் நான் தேங்காய் சாதமும் பருப்பு துவையலும் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அது ஃபுல்லாக ஆடிட்டோரியம் ஃபுல்லாக கூட்டம், எல்லாம் சிரிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் மறுபடியும் என்ன கேட்டார், சரிம்மா ஓகே, உனக்கு போன வாரம் புதன்கிழமை நீ என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்குது. இப்போது 4 வாரம் தள்ளி அந்த ஒரு புதன்கிழமை வரும் இல்லையா, அப்போ நீ என்ன டிஃபன் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா. நான் அப்போவும் கொஞ்சமும் தேங்காய் சாதமும் பருப்பு துவையல் தான் சார் ஆப்ஷன் டிஃபனுக்குன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் ஹாஸ்டலில் இருக்கேன் சார், எங்கள் ஹாஸ்டலில் புதன்கிழமை எப்போவுமே காலையில் டிஃபனுக்கு தேங்காய் சாதமும் பருப்பு துவையலும் தான் தருவாங்க. அதனால் நீங்கள் எந்த புதன்கிழமை வருஷத்தில் கேட்டாலும் போன வருஷம் புதன்கிழமையோ இல்லை இந்த வருஷம் புதன்கிழமையோ அப்படின்ற மாதிரி, போன மாதமோ இந்த மாதமோ அது மாதிரி கேட்டால் கூட நான் இதே தான் சொல்லுவேன்னு சொன்னேன்னு அவரே சேர்ந்து சிரிச்சிட்டாரு. அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். எழுத்தாளர்